இந்த படத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் திலகத்தின் தாலி பாக்கியம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து மக்கள் திலகம் அவருடைய ஃபேமஸ் வில்லன் நடிகர் நம்பியார், சிறந்த குணச்சித்திர நடிகர், ப்ளஸ் காமெடி நடிகர் நாகேஷ், ஹீரோயின் சரோஜாதேவி, இவங்கள வச்சு படம் தயாரிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க கண்ணம்மா. அவங்க வந்து தெலுங்கு நடிகை, மிகச்சிறந்த நடிகை, பேச்சாற்றல், வசனம் உச்சரிப்பு சிறப்பாக இருக்கும். அவருடைய கணவர் நாகபூஷணம் டைரக்ட் பண்ணக்கூடியவர், திரைக்கதை எழுதக்கூடியவராம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு படம் எடுத்தாங்க, தாலி பாக்கியன்ற ஒரு படத்தை மக்கள் திலகத்தின கால் ஷீட் கேட்டு தயாரித்து முடிவு பண்ணிட்டாங்க. டைரக்டரை வந்து வேறு யாருன்னா போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவங்க நாகபூஷணம் சார், நான் தான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. வெளிப்புற படப்பிடிப்புக்கும் அவுட்டோர் ஷூட்டிங் போயினாங்க. அங்கே வந்து அவங்க கண்ணம்மா அவங்க கொண்டு வந்த பணம் வந்து திருடு போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னுட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க டைரக்டர், அந்த படத்தின் டைரக்டருக்கு நாகபூஷணும் யோசித்து கொண்டு இருந்தார். இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு என்னங்க அப்படின்ட்டு மக்கள் திலகம் கேட்கும்போது அவங்க விஷயத்த சொன்னாங்க. பணம் இல்லை, இப்போ எப்படி எல்லாருக்கும் செட்டில் பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரபல தயாரிப்பாளர் நாகிரெட்டி சார் அவரை போய் பார்த்து இந்த நிலைமையை விளக்கி சொல்கிறாரு. உடனே அவர் வந்து பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாரு. அதை கொண்டு வந்து மக்கள் திலகம் எல்லாருக்கும் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண சொல்லிவிட்டு படத்தை முடித்து வெளியிடுறாங்க. படம் அந்தளவு சிறப்பாக போகலனாலும் மினிமம் வசூல் கிடைத்தது. ஆனால் அந்த பணம் வந்து தயாரிப்பாளர் நாகிரெட்டி சார்கிட்ட வாங்கின அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு சரியாக போச்சு. மற்ற கடன்லாம் அடைக்கிறதுக்கு அவங்க நிறைய சிரமப்பட்டுக்கிறாங்க. அதாவது நகை மற்ற இதெல்லாம் விட்டு சரி பண்ணிக்காங்க. இந்த குழப்பத்திலே, இந்த பிரச்சனையிலே கண்ணம்மா வீட்டுக்காரர் வந்து, அதாவது நாகபூஷணம் சார் இறந்துட்டுருக்காரு. அப்புறம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் மக்கள் திலகங்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாரு. யோசிச்சுட்டு அவங்க நிலைமையை கருதி இப்போது தி நகரில் உள்ள மக்கள் திலகம் நினைவு இல்லம், அதற்கு முன்பு மக்கள் திலகம் ஆஃபீஸாக இருந்தது, அந்த இடம்தான், அந்த வீடு தான் கண்ணம்மா அவர்களுக்கு மக்கள் திலகம் வாங்கி கொடுத்த வீடு. இதில் நீங்கள் இருக்கும் வரை எல்லா வசதியும் உங்களுக்காக செய்து தருகிறேன், இந்த வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் என்று கூறி கண்ணம்மா அவர்களை அழைத்து வந்து அந்த வீட்டில் தங்க வைத்தார். அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார். கண்ணம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் அந்த வீடு மக்கள் திலகத்தின் அலுவலகமாக மாற்றப்பட்டது. மக்கள் திலகம் மறைவுக்கு பிறகுதான் அந்த இல்லம் பொதுமக்கள் நினைவு இல்லமாக, எம்ஜிஆர் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டது. பொதுமக்கள் பார்வைக்கு விடப்பட்டது. இதை மக்கள் திலகம் தன்னுடைய சொந்த செலவிலே உயில் எழுதி அதற்கான எல்லா செலவுகளையும் செய்து வைத்துவிட்டு மறைந்தார். அதனால் மக்கள் திலகம் என்றும் ஒரு மகத்தான மனிதர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள் திலகத்திற்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி.